ஓசூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பிறகும் அங்கு ஏன் இன்னும் போலீஸ் கமிஷனர், காவல் ஆணையர் அமைக்கப்படவில்லை என்று காங்கிரஸ் தலைவருமான INTUC தேசிய செயலாளர் கே மனோகர் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மூத்த காங்கிரஸ் தலைவருமான INTUC தேசிய செயலாளர் கே மனோகர் முதன்மையாக நேற்று ஜனாதிபதி மாளிகையில் ஓசூரில் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் திருவுருவ சிலை நிறுவப்பட்டதற்கு அதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்தார். ஓசூரில் வளர்ந்து வரும் மாநகரமாகவே பார்க்கப்படுகிறது. தற்போது ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளரின் SP கட்டுப்பாட்டில் உள்ளது. ஓசூர் மாநகராட்சி தரம் உயர்த்த பிறகும் ஓசூரில் காவல் ஆணையர், IPS அதிகாரி, கமிஷனர் நியமிக்கப்பட வேண்டும். கூடுதல் காவல் நிலையங்கள் மற்றும் தனிப்பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும். இதுவரை யாரும் எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஓசூரில் தொடர்ந்து கொலை, கொள்ளை அதிகரித்து வரும் நிலையில் ஓசூர் ஒரு மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்துறை நகரமாகவே வளர்ந்து வருகிறது என்பதால் எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்றும், இதனை தொடர்ந்து ஓசூரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட அரசு மருத்துவமனை கட்டப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது உள்ள சூழ்நிலையில் அஞ்சட்டி, தளி, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மலைப்பகுதி கிராமங்களில் இருந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்வதற்கு சிரமம் ஏற்படுகிறது. எனவே ஓசூரில் செயல்பட்டு வரும் பழைய அரசு மருத்துவமனை முன்பு மலை கிராமத்தில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு நுழைவு வயல் முன்பாகவே பேருந்துகள் நின்று மருத்துவம் பார்த்து வந்த இந்த நிலையில் தற்போது இடம் மாற்றத்தில் மக்கள் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த நிலையில் பழைய மருத்துவமனையில் மகப்பேறு அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் OP பிரிவு மற்றும் குழந்தைகள் சிகிச்சை பிரிவு பழைய மருத்துவமனையிலேயே இயங்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாளை சாராட்சியரிடம் மனு கொடுக்க போகிறோம் எனவும் கோரிக்கை வைத்து பேட்டியளித்தார் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KA மனோகரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். முதன்மையாக இன்றைக்கு ஜனாதிபதி மாளிகையில ஓசூர் முதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய திருவுருவ சிலை இன்றைக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓசூர் மருத்துவமனை புதிதாக கட்டப்பட்ட காரணத்தினால பழைய இடத்திலிருந்து புது இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றப்பட்டாலும் இந்த மருத்துவமனை அவசர கால மருத்துவத்திற்கு இங்கு இருந்தால்தான் இன்றைக்கு மலைவாழ் மக்கள், அஞ்சட்டி பகுதியில் இருந்து வருபவர்களுக்கு பழைய மருத்துவமனை தான் தெரியும். அதுக்கான வசதிகள் தான் இருக்கிறது, பஸ் வசதிகள் இருக்கிறது. ஆகவே இங்கு எமர்ஜென்சியாக ஒரு பிரசவம் மற்றும் இதயம் சம்பந்தமான இதய பற்றி பரிசீலிப்பதற்காக இந்த இடத்திலேயே ஒரு குறைந்தபட்ச ஒரு மருத்துவ வசதிகள் உள்ள பிரிவு இங்கே இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நம்முடைய அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த புதிய மருத்துவமனை கட்டிடம் தூரமாக இருக்கிற காரணத்தினால ஓசூர் பஸ் நிலையத்திலிருந்து அங்கு போவதற்கான பஸ் வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு மினி பஸ் அரசு ஏற்பாடு செய்து கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். நம்முடைய உள்வட்ட சாலை, வெளிவட்ட சாலையிலே மின் கம்பங்கள் இல்லாத காரணத்தினால பல்வேறு விபத்துகள் நடக்கின்றன. விபத்துகள் நடக்கின்ற காரணத்தினால அதை உடனடியாக கவனிப்பதற்கான வசதிகள் பழைய மருத்துவமனைகள் தான் இருக்கும், அங்கதான் வருவாங்க. ஆகவே அதை அந்த மருத்துவமனையும் அப்படியே வைத்து செய்ய வேண்டும். உதாரணமாக கிருஷ்ணகிரி அரசு கல்லூரி மாற்றப்பட்டாலும் அந்த மருத்துவமனையில இந்த மாதிரி அவசர சிகிச்சைகளுக்காக கிருஷ்ணகிரியில இருக்கிறது.
உதாரணமாக நம்ம சென்னையில எடுத்துக்கொண்டு கூட எக்மோர்ல ஒரு மருத்துவ பிரிவு இருக்கிறது. பல்வேறு பிரிவுகள் இருக்க காரணத்துல இது மாநகராட்சி என்ற நிலைமையிலே இதை அரசு பரிசீலித்து உடனடியாக இதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த புது மருத்துவமனை வந்து இந்த ராயபுரம்னால இந்த மலைவாழ் மக்கள் தனி அஞ்சட்டி இந்த மாதிரி பகுதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிரமப்படுறாங்க. அதனால நீங்க வந்து மினி பஸ் இங்க இருந்து புது மருத்துவமனைக்கு போட்டு வந்து பஸ் அதுதான் சொல்றேன். இப்ப பழைய மருத்துவமனையிலும் அந்த பிரிவுகள் எல்லாம் இருக்கணும்ன்ற சொல்ற காரணம் என்னன்னு சொன்னா அங்க இருந்து வரக்கூடிய மலைவாழ் மக்களுக்குடைய, ஏன்னா அதுதான் அறிமுகமானது, பல ஆண்டுகளாக இங்க வந்து இறங்கி வருவாங்க. அந்த வசதி அதான் கேட்கிறேன் நம்ம. ரெண்டாவது இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் வசதி அவசியமாக ஒசூர் புது மருத்துவமனைக்கும் பஸ் நிலையத்துக்கும் ஏற்பாடு செய்யணும். உள்வட்ட சாலையில உங்களுக்கு மின் விளக்குகள் இல்லாத காரணம் அதையும் வந்து உடனடியாக நடவடிக்கணும். அப்புறம் அரசாங்கம் வந்து ஒரு கமிஷனரேட் போலீஸ் காவல்துறை அதிகாரி நியமித்தால்தான் இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அதை ஒருங்கிணைக்கிறது கூட இன்றைக்கு துறைக்கு ஆட்கள் இல்லை. அதனால அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா பல நேரங்களிலே அவர்களுக்கு ஓய்வில்லாத டியூட்டி எல்லாம் ஒசூர்ல தான் இருக்கு. ஏன்னா ஆட்கள் குறைவு, 3 மாநில இணைப்பு இருக்கு காரணத்தினால இது வந்து குற்றங்கள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால இது உடனடியாக நம்ம மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அவங்க எண்ணிக்கை கம்மியா இருந்தா அவங்க என்ன பண்ண முடியும்? இல்லை, குற்றங்கள் நடக்குது. அதை போய் பாக்குறதுக்கு கூட இது இருக்குல்ல. உடனடியாக அவங்க வருவாங்கன்னு சொன்னா ஒரு பயம் இருக்கும். இப்ப அவங்க 2 நாள் கழிச்சு போனீங்கன்னா அவங்களுக்கு என்ன தடயம் கிடைக்கும்? தடயம் கிடைக்காது. அதனால அது ஆட்கள் குறைவு. இல்ல ஆயுதப்படையில் இருந்தாவது சிறப்பாக இங்க போட்டு ஏதாவது ஒரு இது செய்யலாம். அது வந்து மாவட்ட நிர்வாகம் செய்யக்கூடியது. அது கூட நம்ம அவங்க அவசர நிலைக்கு செய்யலாம். இது ஒரு கோரிக்கையாக மாவட்ட அதிகாரிக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். மருத்துவமனைக்கு அந்த பகுதியில் போகக்கூடிய பேருந்துகள் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் நிறுத்தி போற அளவுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் அதிகாரி ஆர்டிஓ அவர்கள் அதை மனசில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை ஒரு பாயிண்டாக அறிவிக்க வேண்டும். எந்த எல்லா வண்டியிலையும் அந்த மருத்துவமனையிலே ஒரு நிறுத்தம் கொடுக்க வேண்டும். அரசு தனியார் எல்லாமே